ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ இந்த மே மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலம் ஒரு திராவிட ஆட்சிக்கு மாற்றமாக தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியில் அமைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக சூப்பராக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இந்த ஆட்சியை வந்து எப்படியாவது கவுக்கிறது, எப்படியாவது சாய்க்கிறது அப்படிங்கிறதுக்காக பல சைடு பல தாக்குதல்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அது சொல்லப்போனால் அது மக்கள் மூலியமாகவே அந்த தாக்குதலை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ்நாட்டில் இந்த 2 வார ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் சிஎம் விஜய் சாருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு. என்ன அதிரடி மாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஒன்றுமே நடக்கலை, ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அப்படி எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாதுங்க. டோட்டலாகவே மாறிக்கிட்டு இருக்குது. என்ன மாறிக்கிட்டு இருக்குது? வந்ததுமே வந்து டாஸ்மாக் கடையை மூடினார். கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அவங்களாம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக 5 வருஷத்துக்கே அவங்க பண்ணதை வந்து ஒரே வாரத்துக்குள்ளார அதை சாத்தியப்படுத்தினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போதைப் பொருளை வந்து அங்கங்கே வந்து போதைப் பொருட்களை வந்து என்ன பண்ணுறதுன்னா அதை தடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இப்போ கனிம வள அங்கங்கே கல்குவாரிகள் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தது ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே விசிட்டாக இருக்கட்டும், அதில் ஏகப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதிரடி மாற்றங்கள் ஏகப்பட்டது நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள், அதாவது யூனிட்டுக்கு வந்து 200 யூனிட் குறைக்கிறது, 500க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கீழே வந்து 200 யூனிட் வந்து இலவசம் அப்படின்னு அறிவிச்சதாக இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பயிர்க்கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முழுவதுமாக பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்லாம் அவர் வந்து வாக்குறுதி எங்கேயுமே வந்து அவர் கொடுக்கல. அவர் வாக்குறுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிதி நிலைமைக்கு ஏற்ப 50% வரைக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு பரிசீலனை எடுப்போம், அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிகளை தான் அதில் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வாக்குறுதியில். ஸோ எல்லாருமே வந்து என்னென்னா, கடைசி டைமில் எப்படியாவது நம்ம பயிர்க்கடன் அதிகமாக வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா புது அரசு எது வந்தாலும் நம்மளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேர் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. ஆனால் அரசாங்கத்தால் என்ன முடியுமோ, இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமையால் என்ன சாதிக்க முடியுமோ அதை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறத விட வந்ததுமே இதை செய்கிறாங்களே அதை பாராட்டணும். இதுக்கு முன்னாடி அரசாங்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் ஆகியுமே அவங்க நலத்திட்டங்கள் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இங்கே கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ டெல்லிக்கு போயிருக்கிறாரு. டெல்லியில் போயிட்டு நேற்று பிரதமரை வந்து பார்த்தாங்க. பிரதமரை வந்து ஒரு 10 நிமிடம் தான் பார்த்தாங்க. ஆனால் அதை வந்து இங்கே மீடியாக்களாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து என்ன ஒரு 10 நிமிஷம் தான், ஒன்றுமே இல்லை, சும்மா போயிட்டு அப்படியே வந்து மனுவை வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியுதில்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அவங்க வந்து இந்தியாவுடைய பிரதமர் அவர், அடுத்தது அவங்க பாஜக கட்சி தலைவர் அவர், அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா பாஜக கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பிரதமருங்கிற முறையில் அவர் வந்து அவருடைய கோரிக்கை மனுவை கொடுத்தாரு. கோரிக்கை மனுவில் என்னென்ன இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். என்ன இருந்தது? மேகதாது விஷயத்தை பற்றி கொடுத்துருந்தாங்க. தமிழ்தாய் வாழ்த்து அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி டைரெக்டாக பிரதமர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்தே வந்து வலியுறுத்துவாங்களே தவிர நேரடியாக போய் அங்கெல்லாம் போய் அவங்க என்ன பண்ணதுன்னா வலியுறுத்தினதில் சொன்னது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம் போய் அவங்கள்ட்ட போய் இன்சிஸ் பண்ணதில்லை. எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொன்னதே கிடையாது. ரெண்டாவதாக தான் அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்கும் போது கூட தமிழ்தாய் வாழ்த்து 2வதாக தான் பாடப்பட்டது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எதுவுமே பிரச்சனை பண்ணல. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொல்லியும் 3வதாக போட்டதுக்கு இவங்க பெருசாக பூதாகரமாக வெடித்தாங்க. ஆனால் சிஎம் விஜய் சாரை வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரதமர்கிட்டயே போயிட்டு வலியுறுத்தியிருக்காரு, எங்களுடைய பாடல் இதை தான் நாங்கள் முதல் பாடலாக நாங்கள் வந்து இது பண்ணணும், இதை தயவு செஞ்சு நீங்கள்
உள்துறை அமைச்சகத்திட்ட சொல்லி தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கிறார். மேகதாது விஷயத்தை பற்றி அதே மாதிரி சொல்லியிருக்கிறார். இதை சொன்ன உடனே காங்கிரஸ் அங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது கண்டனத்தை விட 100 விஜய் தடுத்தாலும் நாங்கள் வந்து இதை நாங்கள் சாத்தியப்படுத்தியே ஆவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், மேகதாது அணை உங்களால் கட்ட முடியாது. அதுக்கு இங்கே வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதை எப்படி வந்து எதிர்கொள்ளணும், அதை எப்படி வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் வந்து என்ன சவுடா விட்டாலும் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது. அதையும் சொல்லுவாங்க, காங்கிரஸ் தானே வந்து உங்களுடைய கூட்டணி கட்சி, நீங்கள் சொன்னால் வந்து கேட்க முடியல அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் வந்து திமுக கூட தான் கூட்டணியில் இருந்துச்சு காங்கிரஸ். ஸ்டாலின் வந்து டைரெக்டாக கர்நாடகாவுக்கு போயிட்டு அவர் பிரச்சாரம்லாம் பண்ணார். என்ன பண்ணாங்க, மேகதாது விஷயத்த ஏதாவது தீர்த்து வச்சாங்களா? ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து பூசி 5 வருஷத்தை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இங்கே நடக்க போகிறதில்ல. இங்கே உள்ள காங்கிரஸ் எல்லாமே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய அரசாங்கமான தாவேக அரசாங்கம் கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை துரிதமாக எடுக்கும். ஸோ யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா காவேரி ஆறு கர்நாடகா தமிழ்நாடு இந்த 2 மாநிலத்தில் ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் தான் அதிகமான கிலோமீட்டர் வந்து பாயுது. ஸோ நம்மளுக்கு தான் அதிகமான பங்கு இருக்குது. அப்படிங்கும்போது மேகதாது அணை கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ் வராது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு 2 வாரத்திலேயே இவருடைய ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு மக்களை எல்லா விதத்துலையும் மின்வெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் சிறுமி கொலை வழக்க இறந்த அந்த பெண் விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பயங்கரமாக ஆட்சிக்கு எதிராக தூண்டி விட்டு போராட்டம் பண்ணி என்னன்னு தெரியல. இதில் இதுக்கு முன்னாடி போன 5 ஆண்டுகளில் எத்தனை விஷயங்கள் நடந்தது, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல யாருமே. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட சிறந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நேருக்கு நேராக எதிர்கட்சியாக இருந்தால் எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. ஆனால் நீங்கள் மக்களை வந்து தூண்டி விட்டு பண்ணுறது வந்து, அதே மாதிரி சமூக ஆர்வலர், திரைப்பட நடிகர்கள், இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் தூண்டி விட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து இங்கே எடுபடாது. இங்கே எல்லாருமே பயங்கரமான ஷார்ப்பு. ஸோ யாரெல்லாம் இந்த ஆட்சியை வந்து கவுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி பிளான் பண்ணி இறங்கிக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் இன்னும் பல விஷயங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். தயவு செஞ்சு டிஎன் மீடியா ஐடி சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.